நம்பினால் நம்புங்கள், மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்ற சோகத்தில் 13 வருடங்களாக வீட்டை தாழிட்டு கொண்டு வெளியே வராத விசித்திர மனிதர் பழனியின் ஊரான வேடிகவுண்டன் கொட்டாயில் இருக்கிறது நமது குழு. அவரை வெளியே கொண்டு வர அடுத்த கட்ட செயல்பாடில் இறங்கியது நமது குழு. பழனிக்கு பிடித்த சிக்கன் குழம்பை திண்ணையில் வைத்து அவர் வெளியே வருவதற்காக காத்திருந்த நமக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. நேரம் மட்டுமே கடந்து கொண்டிருந்ததால் இனி அவராக வெளிவரப்போவது இல்லை என்ற முடிவுக்கு நாம் வந்தோம். இனிமேல் அதிரடி நடவடிக்கை மட்டுமே சாத்தியம். முன்கதவின் நாதாங்கிகளை உடைத்து உள்ளே செல்ல எண்ணி கதவை வலு கொடுத்து தள்ளி பார்த்தோம். பழங்காலத்து கதவு என்பதால் அசையாமல் உறுதியாக இருந்தது. அடுத்து ஓர் ஆபத்தான முடிவை எடுத்தோம். அது வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்குவது. வருடங்களாக பராமரிப்பற்ற ஓடுகள் மற்றும் சட்டங்கள் கால் வைத்தால் உடைந்து உள்ளே சென்றுவிடும் அபாயம் இருந்தது. ஆனால் அதை தவிர பழனியை வெளியே கொண்டு வருவதற்கு வேறு வழியில்லை. நாம் ஓட்டை பிரிக்க மேலே ஏறுகிறோம் என பழனிக்கு தெரிந்துவிட்டது. உள்ளே இருந்தபடி கூச்சலிட்டார். அவரது வசைகளுக்கு இனியும் நம்மால் காது கொடுக்க முடியாது. மேலே ஏறி சில ஓடுகளை பிரித்தோம். இதோ 13 வருடங்களாக யாருமே பார்த்திராத ஒரு விசித்திர மனிதர் பழனி. பஞ்சுமெத்தையில் துயில் கொள்ளும் அரசன் போல அழுக்கு முட்டைகளுக்கு இடையே ஒய்யாரமாக படுத்த வண்ணம் நம்மை வாய்க்கு வந்த வார்த்தைகளால் திட்டினார். முகத்தில் ஆக்ரோஷம் கொப்பளிக்க எழுந்து கதவை நோக்கி வந்தார். கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து கேமராவை நோக்கி வீசினார். விலகி ஓடிய கிராம மக்கள் தூரத்தில் நின்று அதிசய காட்சி போல் பழனியை பார்த்தார்கள். 13 வருடமாக வெளி உலக வாசனை இல்லாத ஒருவரை எதிர்கொள்வது கடினமான காரியம்தான். வேக வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவரின் ஒட்டுமொத்த கோபமும் நம் மீதுதான் இருந்தது. 13 வருடத்திற்கு பிறகு வெளியே வந்து விட்டார் பழனி. கோபம் உச்சத்தில் இருந்தது அவருக்கு. அருகே செல்ல இப்போதைக்கு யாரும் தயாராக இல்லை. பழனியின் கோபம் தணிந்த பின்னரே அவரை நெருங்க முடியும். 13 வருடங்களாக ஒரே துணி, உடலிலும் ஆடையிலும் அழுக்கு பத்தி பத்தியாய் அப்பி இருந்தது. முடிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி தடிமனாக மாறியிருந்தது. அந்த இடம் முழுவதும் துர்நாற்றம் மெலிதாக பரவியது. பழனியின் உறவினர்களும் நண்பர்களும்
அவர் வெளியே வருவார் என எதிர்பார்த்திருக்கவில்லை. நமது முயற்சியை மனமாற பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்கள் அனைவரும். பழனி வெளியே வந்துவிட்ட விஷயம் நொடிப்பொழுதில் அக்கம் பக்கத்து கிராமங்களில் பரவிவிட வீட்டின் முன் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே போனது. கடந்த சில வருடங்களில் பல வாரங்கள் பழனி உணவே எடுத்துக் கொள்ளாமல் இருந்தபடியால் உடலில் சத்தற்று இருந்தார் பழனி. அவர் பேசும் பாதி வார்த்தைகள் நமது காதுகளுக்கு வந்து சேரவில்லை. என்னன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? முதலில் அவரை உணவு எடுத்துக் கொள்ள வைத்தால் மட்டுமே மேற்கொண்டு அவரிடம் பேச முடியும். இத்தனை வருட தவத்தை களைத்துவிட்ட அவரால் சட்டென சகஜ நிலைக்கு திரும்ப முடியவில்லை. வெளியில் அமர்ந்து அவர் உணவு சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. அதோடு மட்டுமின்றி உணவில் விஷம் வைத்து தன்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் என்று எண்ணினார் பழனி. இளநீர் மட்டும் சிறிதளவு குடித்தார். 13 வருடங்களாக தன் மீது தண்ணீரே படாமல் வாழ்ந்த பழனியை இப்போது குளிக்க வைக்க வேண்டும். அவரது முடிகளை கத்தரிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மற்றவர்களுக்கு ஒரு சாதாரண மனிதராக காட்சி தருவார். நம்தனை வருடங்களில் பழனி அதிகபட்சமாக அவரது அம்மாவிடம் 20-30 முறைதான் பேசியிருப்பார். மற்ற யாரின் கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியதும் இல்லை, பேசியதும் இல்லை. தமிழ் வார்த்தைகள் பலவற்றை அவர் மறந்து போயிருந்தார். புதிதாய் பேச துவங்கும் ஒரு குழந்தையை போலத்தான் அவர் இனி வார்த்தைகளை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பினால் நம்புங்கள் குழுவால் புதிய மனிதராக பழனி மாறியதை பார்க்க மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். வீட்டினுள்ளே இருந்த 2 ஆடைகளை மட்டும்தான் 13 வருடங்களாக பழனி அணிந்திருந்தார். அந்த உடை புதிதாக இருந்தபோது என்ன நிறமாக இருந்திருக்கும் என்று யூகிக்க கூட முடியாத அளவிற்கு அதன் மேல் அழுக்கு அப்பி இருந்தது. நீங்க போய் வெந்நீர் காய வைங்கம்மா, அவர் குளிக்கட்டும். சுடு தண்ணீர் தயாரானது. முடி திருத்தம் செய்பவரை அழைத்து வர ஓர் சிறுவனை அனுப்பி வைத்தோம். ஆனால் குளிப்பதற்கும் முடி திருத்திக் கொள்வதற்கும் எளிதில் சம்மதிக்கவில்லை பழனி. அதற்கும் பல போராட்டங்கள். பக்கத்து ஊரிலிருந்து வந்த முடி திருத்தும் தொழிலாளி பழனியின் தலையை பார்த்து விக்கித்து நின்றார். அவரின் தலையை தொடவே அவர் விரும்பவில்லை என்பதை அறிந்து நமது குழுவே அந்த வேலையையும் முன்னின்று செய்தது. முடி திருத்தும் கத்தரிக்கோள் பயன்படாததால் அரிவாளாலும் துணி வெட்டும் கத்திரியாலும் முடியை சீர் செய்தோம். முடிக்குள் ஒளிந்து கொண்டிருந்த பழனியின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தது. உடலில் ஒட்டியிருக்கும் அழுக்குகளை எடுக்கவே பல மணி நேரங்கள் ஆகி போனது. பொழுதும் சாய்ந்தது.
2 சட்டைகள், 3 லுங்கிகள், 3 உள்ளாடைகள் அனைத்தும் உடலோடு ஒட்டிவிட்டிருந்தன. அவற்றை பிரிக்க முடியவில்லை. வெட்டித்தான் எடுக்க வேண்டியிருந்தது. கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு வரும் பக்தர் கூட்டம் போல பழனி குளிப்பதை பார்க்கவும் மக்கள் குவிந்தனர். இந்த காட்சிகளை பார்த்த அனைவரையும் விட மகிழ்ச்சியடையும் நபர் பழனியின் அம்மாதான். எப்படியும் பழனி குளித்து முடிக்க 1 மணி நேரத்திற்கு மேலாகும். அதற்குள் இத்தனை வருடங்கள் பழனி மட்டுமே வாழ்ந்து வந்த அந்த வீட்டினுள்ளே என்னவெல்லாம் இருக்கும், எப்படி இருக்கும் என பார்த்துவிட எண்ணினோம். அனைத்து பொருட்களிலும் தூசு, ஒட்டடை, சில பாத்திரங்கள். இங்க இருக்க எல்லா ஜாமுமே பழனியோட 13 வருஷமா இருக்கு. யாரோட கைவும் படாம. 15 வருடங்களுக்கு முன்பு வாங்கிய டேப் ரெக்கார்டர் கேசட்டுகள், கிழிந்து போன சட்டைகள், பேண்ட்டுகள், எலிகள், பூரான்கள், தேள்கள் அனைத்திற்கும் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார் பழனி. தான் வாழ்ந்த வீடு இந்த கோலத்தில் இருப்பதை பார்த்த பழனியின் தாயால் அழாமல் இருக்க முடியவில்லை. வாய்விட்டு அழுது விட்டார். நாம் அந்த ஊரில் 4 நாட்களாக பார்த்திராத ஒரு சிறுவன் அப்போது வந்து பழனியின் வீட்டை சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தான். யாரென விசாரித்த போதுதான் தெரிந்தது அது பழனியின் 2வது மகன் என்று. 4 வயதில் தனது அப்பாவை பார்த்திருக்கிறார் இவர். அதன் பின்னர் தற்போதுதான் தன்னை யாரென்றே தனது அப்பாவிற்கு தெரியவில்லை என அவன் வருத்தப்பட்டது நமது மனதையும் கலங்க செய்தது. குளித்து முடித்து விட்டார் பழனி. புது லுங்கி, புது சட்டையுடன் மீண்டும் பழைய பழனியாய் அவரை ஊருக்குள் ஊர்வலமாய் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசை நமக்கு தோன்றாமல் இல்லை. ஆனால் பழனியின் உடல் பலவீனம் அடைந்திருந்தது. நீண்ட தூரம் நடப்பது முடியாத காரியம். அவரது மனநிலையும் அதற்கு தோதாக இல்லை. அதனால் அருகில் உள்ள கோவிலுக்கு மட்டும் அவரை அழைத்து செல்ல ஊர் மக்கள் ஆசைப்பட்டார்கள். பழனியின் வீட்டிலிருந்து கோவில் சுமார் 500 மீட்டர் தூரம் இருக்கும். பழனியை தொடர்ந்து ஊரின் பாதி மக்கள் தொகை கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்துச்சு? மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். பழனி இளைஞராக இருந்தபோது கிராமத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கிருஷ்ணகிரிக்கு சைக்கிளிலேயே சென்று வருவாராம். அவரது இளமை காலங்களை அவருக்கு ஞாபகப்படுத்த அவரை கிருஷ்ணகிரி வரை நமது குழுவே அழைத்துச் சென்றது. மறுநாள் பழனிக்கு இது ஒரு புதிய விடியல். சூரியனை நேருக்கு நேர் அவர் பார்த்து எத்தனை வருடங்களாயிற்றோ. இன்று பழனியை கிருஷ்ணகிரி வரை அழைத்து செல்ல நாம் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தோம். காலை முதலே மெலிதாக வானம் தூறிக்கொண்டிருந்தது. சிறிது தூரம் நடந்துதான் காருக்கு செல்ல வேண்டும். தெரியுதா பழனின? உங்களுக்கு தெரியுதா? அங்க பாருங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, செருப்பு வாங்கிட்டு, பிரஷ் வாங்கிட்டு, நல்லா கண்ணுக்கு பிடிச்சது கேளு எடுத்து கொடுத்துட்டோம். பேண்ட், ஷர்ட்டு, செருப்பு, செருப்பு காலுக்கு எல்லாம். போகின்ற வழியில் தனது ஊர் இத்தனை வருடங்களில் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது என்று வியப்பாக பார்த்த வண்ணம் நடந்து வந்தார் பழனி. இதுக்கு முன்னாடி இங்க எப்படி இருந்துச்சு? ரோடு மண் தரையா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? தார் ரோடு. வழி நெடுகிலும் பழனியை வரவேற்றனர் அவரது பால்ய காலத்து நண்பர்கள்.
கிருஷ்ணகிரிக்கு போய் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் பழனி. எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க, எல்லாரும் உங்க கூட தானே இருக்காங்க. போய் வா, ஒண்ணு இல்ல, போய் வா, தைரியமா போய் வா. அவர் நடமாடிய காலத்தில் இந்த வழி முழுவதிலுமே வயல்வெளிகளாகத்தான் இருந்ததா. இப்போது ஆங்காங்கே சில வீடுகள் எழும்பியிருந்தன. செல்போன் தெரியுமா? இப்போதைய முதல்வர் யார் தெரியுமா? அவர் காலத்து பெரும் தலைவர்கள், நடிகர்கள் இறந்து விட்டது தெரியுமா என பல சுவாரஸ்யமான கேள்விகளை பழனியிடம் கேட்டோம். 13 வருடங்களாக நடந்த எந்த விஷயத்தை பற்றியும் அவருக்கு எதுவும் தெரியவில்லை. முன்னேற்றம் அடைந்துவிட்ட தமிழக தேசிய நெடுஞ்சாலைகளை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே வந்தார் பழனி. சாலைகளில் நம்மை கடந்து செல்லும் பல வாகனங்களை இவர் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு இளையராஜா பாட்டு பாடுங்க. பாடுங்க, சொல்லுங்க என்ன பாட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அப்பா உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க. அப்பா உள்ள இளையராஜா பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டு. வேடிகவுண்டன் கொட்டாய் கிராமத்திலிருந்து கிருஷ்ணகிரி போகும் வழியில் பூங்கா ஒன்று இருந்தது. இளம் வயதில் சைக்கிளிலேயே கிருஷ்ணகிரிக்கு சென்று வருவாராம் பழனி. கிருஷ்ணகிரி நகரம் கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவோ மாறியிருக்கும். அதன் வளர்ச்சி அதனுடனேயே வாழ்ந்து வந்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் 13 வருடத்திற்கு பிறகு புதிதாக இங்கு வரும் பழனிக்கு இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றமாக தெரியும். கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு பிரபல துணிக்கடைக்கு பழனியை அழைத்து சென்று ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி பரிசளிக்க விரும்பினோம். கிராமத்திற்கே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை அறிமுகப்படுத்தியவர் பழனி. அவரையே அவருக்கு பிடித்ததை தேர்ந்தெடுக்க சொன்னோம். பழனினா பாருங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிச்சிருக்கா பாருங்க, கண்ணாடியில பாருங்க. சில நிமிடங்களில் அடையாளம் தெரியாத அளவிற்கு டிப்டாப்பாக மாறினார் பழனி. இனி பழனி ஒரு புது வாழ்வை துவங்குவார். ஞாபகார்த்தமாக பழனியுடன் சில போட்டோக்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டது நமது குழு. அவர் நன்றாக வாழ்வதை சில வருடங்கள் கழித்து மீண்டும் நாம்